ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷனில் ரெக்ரெஷனுக்கு வந்து மீன் ஸ்கொயர் எரரும் கிளாஸிஃபிகேஷனுக்கு கிராஸ் என்ட்ரோப்பியும் வந்து காஸ் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து இதுதான் வந்து காமன். ரெக்ரெஷனுக்கு இந்த ஃபார்முலா, கிளாஸிஃபிகேஷனுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீன் ஸ்கொயர் எரரோட ஃபார்முலா வந்து என்னன்னா 1/n sigma n I equal to 1 and yi dash minus yi whole square. n வந்து எத்தனை சாம்பிள்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றது. அதுக்கு அடுத்து வந்து கிராஸ் என்ட்ரோபிக்கு வந்து என்ன ஃபார்முலானா -1/n. இதில் கிளாசிஃபிகேஷன் இருக்கிறதுனால டபுள் சிக்மா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சமேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சமேஷன் ஆஃப் n I equal to 1 and j equal to 1. கிளாசிஃபிகேஷன், இந்த கிளாசிஃபிகேஷனில் வந்து நம்மளோட எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்கோ அதை வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதனால தான் இங்கே வந்து ரெண்டு சம்மேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து yij log of y dash ij. இதுதான் வந்து ரெக்ரெஷனுக்கான காஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது கிளாசிஃபிகேஷன் காஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எம்எல் அல்காரிதம்ஸில் வந்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ரெக்ரெஷன் இருந்து அதில் வந்து ஏதாவது ஒரு ரெக்ரெஷன் அல்காரிதம் சொல்லி அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, காஸ் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து மீன் ஸ்கொயர் எரர்னு சொல்லலாம். இது வந்து காமனாக ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.